மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அவர் 10 நிமிஷம் தான் இருந்தார். 4 கோரிக்கையை தான் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 23 கோரிக்கை, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 63 கோரிக்கை வச்சிருக்காங்க. 63, 66, 66, 20, 86 கோரிக்கைகள் வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த 86 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்படி 86 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட ஒரு இடத்துல வெறும் 4 கோரிக்கையோட திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் போறதுன்றது ஏற்புடைய விஷயம் கிடையாது. நிறைய கொண்டு போயிருக்கணும். பக்கமா எடுத்துட்டு போகணும். அதை நிறைவேற்றிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, மீதி 4 தான் இருந்திருக்கும். அந்த 4 கொண்டு போயிருக்காரு. இப்போ அவ்வளவுதான். அதுதான் இது வரைக்கும் போனவங்க எல்லாம் எடுத்துட்டு போன 63, 23 எல்லாம் சராமாரியா செதுக்கியாச்சு. இல்ல அரசியல் பண்ண வந்திருக்கோம், அரசியல் பண்ணதான் வந்திருக்கோம். அவரும் அரசியல் தாங்க பண்ணுவார். பின் அரசியலுக்கு வந்துட்டு அவர் மட்டும் சினிமாவா பண்ணுவாரு, அரசியல் தான் பண்ணுவாரு. இவங்க எல்லாம் ஒரு கேம் ஆடுவாங்களா? ஆனா அவர் மட்டும் நல்ல கேம் ஆடுவாங்க, நியாயமான கேம் ஆடணுமா? இவங்க எல்லாம் எல்லாரும் டேர்ட்டி கேம் ஆடுவாங்களாம். இப்போ எல்லாரும் நீங்க டேர்ட்டி கேம் ஆடுறீங்கன்னா, டேர்ட்டி கேம் தான் ஆடுறாங்க. இங்க ஆடுறது எல்லாமே டேர்ட்டி கேம் தான். அதுல அவரும் இப்ப பங்கெடுத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் இதுல நல்லது கெட்டதே கிடையாது. இது அரசியல், அவ்வளவுதான். இதுல போய் நீங்க நல்லது கெட்டதெல்லாம் பேச முடியாது. கடைசியில என்னையே அரசியல்வாதியா மாத்திட்டீங்களா? அவர் இன்னைக்கு இல்ல, அவர் எப்பயும் அரசியல்வாதி ஆயிட்டாரு. கிறிஸ்தவ ஆட்சி இது. முதலமைச்சர் ஜோசப் விஜய், அவருக்கு பக்கபாலமாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு இந்த கிறிஸ்தவர்களா எடுக்கிறாங்க. அது உள்ளார போட்ட அதிகாரிகள் இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. இது ஒரு நரேட்டிவ், இது ஒரு கிறிஸ்தவ ஆட்சின்னு தெரிஞ்சுதானே போட்டாங்க. மக்கள் ஒன்றும் ஜோசப் விஜய்ன்னு அவர் ஒன்றும் மறைக்கலையே. நான் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி தானே அவர் வந்து நின்னாரு. இவங்க அதை பிராண்ட் பண்ண நினைக்கிறாங்க, காயத்ரி கிராம் அதை பிராண்ட் பண்ண நினைக்கிறாங்க. பிடிக்கல, அதனால அவ்வளவுதான். அது அப்படிதான். அது அந்த எண்ணம் அப்படி இருந்துச்சுன்னா அது அப்படிதான் இருக்கும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. புது எண்ணமா இருக்குது. அது நல்லா, அது ஒரு புதுசு. அது அந்த மாதிரி சொல்றாங்கனாலே அவங்க ஒரு RSS பின்னணி உடையவங்களா தான் இருப்பாங்க. ரெட்ரோலோக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்கீங்க, மிக்க நன்றி. நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. இன்னொரு தடவை நன்றி சொல்லுங்க. நன்றி. ஒரு சட்டை இது பண்ணதா? இல்ல வாட்ச் கடன் வாங்கினேன். ஒத்துக்கிட்டீங்க. ஓடாது சும்மா, பல பேர் சார்ஜ் இல்லையா? போலாங்களா? டைம் தானே உங்களுக்கு தெரியணும். ஆமா, இருங்க பார்த்து. நேத்து நேரம்னு சொல்லக்கூடாது. சி அவ்வளோ பெரிய காமெடிலாம் இல்லைங்க. சொல்லிடணும் மக்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறது, ஒரு வீடியோ அதுவும் 9 மணிக்கு தான் போடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. 6:50 உட்காந்துருக்கோம். எங்க எடிட்டர் ஸ்பீடா பண்ணி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். இன்னைக்கு சீக்கிரம் போட்டுடலாம். மோடி அவர்களை மீட் பண்ண போயிருக்காரு தவைகா தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். சிஎம் டைம் கொடுத்துட்டாரா மோடிக்கு? பிஎம்க்கு பரவாயில்லையே. 4:30 மணிக்குன்னு நினைக்கிறேன். 4:30 மணிக்கு சிஎம் பிஎம்க்கு டைம் கொடுத்துட்டாரு. ஆமா, சரி அப்படிதாங்க போடுறாங்க நியூஸ்ல. அமித்ஷாவை சந்திக்க நேரம் ஒதுக்கிய விஜய். இல்ல, எனக்கு புரியல. பிஎம் வந்து சிஎம் சந்திக்க நேரமா, சிஎம்க்கு பிஎம் சந்திக்க நேரமா? அதனால உங்கள்கிட்ட கேட்டேன். பிஎம் அந்த டைம் கொடுத்திருந்தாரு, 4:30 கொடுத்திருந்தாங்க. 4:30க்கு வந்து அங்க போயிட்டாரு. போனதோ வந்ததெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஒரு புது கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சிஎம் வந்து டெல்லிக்கு போறார். அவர் போய் வந்து பிரதமரை சந்திக்கிறாரு. இந்த பிரதமரை சந்திக்கும் போது எப்பவுமே சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இங்க இருந்து பல கோரிக்கைகள் எடுத்துட்டு போகப்படும். அந்த கோரிக்கைகளை அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மு.க. ஸ்டாலின் அவர்களோ நிறைய எடுத்துட்டு போவாங்க. போய் அங்கேயே உட்கார வச்சு வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி அந்த வேலைகள்லாம் முடிச்சு ஒரு வாரம் கழிச்சுதான் இங்க வந்து வருவாங்க. பட் விஜய் அவர்கள் என்னன்னு தெரியல, போனாரு, போய் பார்த்தாரு. கரெக்டா 4 கோரிக்கை தான் எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அந்த 4 கோரிக்கையை மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு 10 நிமிஷத்துல வெளியே வந்துட்டாரு. 10 நிமிஷத்துல என்ன பேசியிருக்க முடியும்? ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? போட்டோல எல்லாம் பாத்துருப்பாரு. இல்ல முன்னாடி போய் நேர்ல எல்லாம் பாத்துட்டு வந்து 2014 பாத்துருக்காங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க, ஓகேன்னு இருப்பாங்க. எனக்கு என்னன்னா, மோடிக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு எனக்கு தெரியல. இவருக்கு ஹிந்தி தெரியாது. அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இவருக்கு இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. இது எல்லா முதலமைச்சருக்கும் உள்ள பிரச்சனை. நம்ம இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஸோ தமிழ் மட்டும்தான். அப்போ கம்பல்சரி டிரான்ஸ்லேட்டர்.
அவருக்கும் ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷும் கொஞ்சம் வந்து கஷ்டம்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு எக்ஸாக்டா எவ்வளவு பேசுவாருன்னு தெரியல. டோல்டட் அப்படின்னு ஸோ அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவருக்கும் அந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ விஜய்க்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ்ல அவரால் பேசுவார். ஆனா இவர் இங்கிலீஷ்ல பேசினா அவர் பேசுவாரா அப்படின்றது அவருக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்கும். ஸோ செல்வ பெருந்தகை கூட்டு போயிருக்கலாம்ல. செல்வ பெருந்தகை இது அவர் ராகுல் காந்தி அவங்க வீடு அடி வாங்குறதுக்கு இல்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக. அதுதான் அது ராகுல் காந்தியை தான் கூட்டு போய் ஏமாத்தலாம். அங்க இருக்கிறது மோடி இல்லையா, அவர் ஊரையே ஏமாத்திட்டு இருக்காரு, அவரை ஏமாத்த முடியுமா? 10 நிமிஷம் வந்து தான் பேசியிருக்காங்க அப்படின்றது செய்தியா இருக்கு. 10 நிமிஷத்துலயே வெளியே வந்துட்டாரு. நான் என்ன கேட்கறேன், 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்காங்கல்ல, அரை மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி, முக ஸ்டாலினும், முன்னாள் முதல்வர்கள்லாம் என்ன சாதிச்சிருக்கீங்க? அரை மணி நேரம் 3/4 மணி நேரம், ஏண்டா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்த முதலமைச்சரும் பிரதமரும் அப்படின்னு நீண்ட நேரம் பேசுனீங்களே, ஏதாவது நல்லதா ஏதாவது தெரிஞ்சுனா கேட்டா, நீங்க நீண்ட நேரம் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் ஒண்ணு கேட்பாரு, அதுக்கு அவரோட டிரான்ஸ்லேட்டர் சொல்லணும். அப்ப இவர் ஒண்ணு கேட்பாரு, இவரோட டிரான்ஸ்லேட்டர் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அப்போ டிரான்ஸ்லேட்டர் பண்ணி வரதுக்கு டைம் ஆகதான் செய்யும். இவர் போயிருப்பாரு, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாதிரி போட்டு இங்கே போனீங்களாமே, நெதர்லாந்து போனீங்களாமே, அங்க இருந்து இது எடுத்துட்டு வந்தீங்களா, ஒரு செப்பேட் எடுத்துட்டு வந்தீங்களா, ஆமா நல்லா இருக்கு நைஸ் அப்படின்னு. எங்க ஊருக்கு எடுத்துட்டு போனா நான் வரும்போது எடுத்துட்டு வரேன், நீங்க வராதீங்க, நீங்களே எடுத்துட்டு போனா நல்லா இருக்காது, நான் வரும்போது எடுத்துட்டு வந்தாதான் அப்ப நான் ஒரு திருக்குறள் சொல்லி யாகாவாராயனும் பற்று அப்படின்னு சொல்லி முடிச்சாதான் அவருக்கு வந்து ஒரு இதுவா இருக்கும். வணக்கம் 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 அப்படின்னு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும். அப்புறம் சொல்லியிருப்பாரு, என்னது இது ஃபைல் அப்படின்னு இருக்காரு, இல்லை ஒரு 4 மேட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, என்ன படிங்க அப்படின்னு இருப்பாரு. படிக்கலாம் முடியாது, டைம் இல்லை, நீங்களே படிச்சு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி, ஏன் 4 தான் எடுத்துட்டு வந்தீங்க, எவ்வளவு எடுத்துட்டு வந்தாலும் நீங்க செய்ய போறது கிடையாது, முக்கியமான 4 எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுல முக்கியமானது இந்த வந்தே மாதரம் பாட்டு பாடுறத நீங்க அது என்னன்றதை நீங்க தெளிவுரை வந்து கொடுக்கணும். நீங்க வந்து இப்பெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லி இது பண்றீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு 2-3 இருக்கு, அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ இதுதான் மேகதாது அணை, மேகதாது அணைக்காக வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். மும்மொழி கொள்கை அந்த இதுவா இல்லை பாடத்திட்டத்தில் அது இல்லை, இந்த பிஎம் ஸ்ரீ அந்த இதுக்கு தான் நினைக்கிறேன், அதுவும் கேட்டுக்காருன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சந்திச்சிட்டு, அதெல்லாம் ரைட்டு தான். தமிழ்த்தாய் வாழ்த்து இதை வந்து தெளிவுரை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மேட்ரு சொல்லியிருக்காரு. ஏஎம்சிஏ வடிவமைப்பு கேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிற நிலையில் வான்வழி அமைப்பு இங்கே வரணும், தமிழ்நாட்டில் வந்து அமைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காரு. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்திற்கான பூமி பூஜை நடத்துவதாக மாண்புமிகு கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முற்றிலும் முரணா இருக்கு, அது என்னன்றதை நீங்க பார்த்து எங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு இருக்காரு. ஆமாம். அப்புறம் 4 தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் சுடப்படுறாங்க. 2026 மட்டும் 12 பேர் சம்பவம் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அதையும் என்னன்னு கேட்டு நீங்கள் இந்திய அரசு வந்து வலியுறுத்தணும் அப்படின்னு ஒரு 4 விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு, அவர்கிட்ட இருந்து டாடா பை சொல்லிட்டு அங்கிருந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து நிதியமைச்சரை வந்து பார்க்கறதுக்காக வந்து சென்றுட்டாரு. இதில் பஞ்சாயத்து என்னன்னா, அவர் 10 நிமிஷம் தான் இருந்தார், 4 கோரிக்கையை தான் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 23 கோரிக்கை, முக ஸ்டாலின் அவர்கள் 63 கோரிக்கை வச்சிருக்காங்க. 63, 66, 66, 20, 86 கோரிக்கைகள் வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த 86 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்படி 86 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட ஒரு இடத்துல வெறும் 4 கோரிக்கையோட திரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் போறதுன்றது ஏற்புடைய விஷயம் கிடையாது. நிறைய கொண்டு போயிருக்கணும், பக்கம் பக்கமா எடுத்துட்டு போகணும். அதை நிறைவேற்றிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல, மீதி 4 தான் இருந்திருக்கும், அந்த 4 கொண்டு போயிருக்காரு. இப்போ அவ்வளவுதான். அதுதான் இது வரைக்கும் போனவங்க எல்லாம் எடுத்துட்டு போன 63, 23 எல்லாம் சராமாரியா செதுக்கியாச்சு இல்ல. இவர் 4 தான் எடுத்துட்டு போயிருக்கு. இந்த 4மே முக்கியமானதா தான் பார்க்கணும். இல்ல இந்த கேப்ஸ் மேட்டர் பத்தி நமக்கு தெரியாது, நியூஸ் தெரியல, அதனால அது ஒண்ணு வந்திருக்கு. இலங்கை கடற்படையர் ரெகுலரா சொல்லக்கூடிய விஷயம் தான். மேகதாதனை இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், அது ரெகுலரா பெற்ற விஷயம். வந்தே மாதரம் அந்த பாடல் பாடுறதும் நமக்கு வந்து பெரிய இஷ்யூவா இருக்குன்றதையும் வந்து இது பண்ணிருக்காருன்னு போது 4 முக்கியமான இங்க போயிருக்காருல்ல. இப்போ நிதித்துறை அமைச்சருக்கு தானே இப்போ போயிருக்காங்க, அங்க போய் சொல்லுவாங்க எங்களுக்கு ஃபண்டை கொடுங்க, நீங்க வர வேண்டியது இன்னும் வரலையே, நீ அப்படி அங்க போய் கொண்டு போய் மோடிட்ட தாங்க கொடுக்கணும். கொடுக்க முடியும், எந்த துறை யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தானே கொண்டு போய் ஒவ்வொன்னா நம்ம அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீங்க கொண்டு போய் மோடிட்ட 4 மோடி எனக்கு வந்து இது கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அங்க போனீங்க, டெல்லிக்கு போய் பத்திரிகையாளர் சந்திக்கலாம்ல, ஏன் சந்திக்க மாட்டேங்கிறீங்க? விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் போனது எதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்புக்கா? நான் போனது அடுத்த 5 வருஷத்துக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்காது, டாட், அவ்வளவுதான் அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சில பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்பா நடிக்கல. நான் கூட கேட்டேன், அவர் வந்து புன்முறுவலோட வணக்கம் வச்சுட்டு போயிட்டாருன்னா, அதான் தெரியுதுல வணக்கம் வச்சுட்டு போறாருன்னு.
இவங்களுக்கு ஒரு செட்டிங் பிரஸ் மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு செட்டிங் பிரஸ் மீட் பண்ணா அதை வச்சு ரெடி பண்ணணும், கேள்வியை கேட்டு பிளாக் பண்ணி அப்படியே டப்புன்னு இப்போ வந்து வாங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்னா ஐயோ இப்போ என்ன கேள்வி கேட்கறதுன்னு தெரியாம முழிப்பாங்க. இது முன்னாடியே எப்போ கொடுக்க போறாங்கன்னு கேட்டாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன கேள்விகள்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் பண்ண போறாருன்னா அவர் வந்து நீங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல போறாரா? இல்ல, அவர் பாட்டுக்கு வருவாரு, என்ன விஷயமோ அதை சொல்லிட்டு கடந்து போயிடுவாரு. நம்ம இந்த மதுரையில பார்த்தோம்ல, வேணா வரேன் அங்கெல்லாம் வந்து நிக்காதீங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட போறாரு. நீங்க கேள்வி கேட்கறேன்ற பேர்ல இவங்க என்னன்னா முன்னாள் குளத்தூர்காரர் மாதிரி பிரஸ் மீட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஒரு 25 எழுதிட்டு வந்து ஒரு 10 ஃபில்டர் பண்ணி ஆர்டர் படி எழுதி வச்சு அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க நான் இப்பவே சொல்லவா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு பிரஸ் மீட் நீங்க பண்ணவே வேணான்ற. விஜய் பிரஸ்ஸையே சந்திக்கலனாலும் பிரச்சனை கிடையாது, ஆனா அந்த மாதிரி மட்டும் ஒரு பிரஸ் மீட்டை வந்து பண்ணிடாதீங்க. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, வணக்கம் வச்சுட்டு நீங்க உங்க கேள்விக்கு எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன். இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு என்னன்னு கேட்பாங்க, உடனே அங்கதான் போவாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி சிபிஐக்காக இங்க வந்தீங்களே, இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வந்திருக்கீங்களே, அந்த உணர்வு எப்படி இருக்குன்னு கேட்பீங்களா? பிரதமரை பார்த்து என்ன கோரிக்கைகள் வச்சிருக்கீங்கன்னு கேட்பீங்க. இவ்வளவுதான் இருக்கா கோரிக்கைகள், வேற தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் தானே கேட்பீங்க. அதுதான் அவங்க சொல்லிட்டாங்களே 4 பிரச்சனை முக்கியமான பிரச்சனையை கொடுத்துருக்கோம். அடுத்து நிதியமைச்சரை போய் பார்க்க போயிருக்காரு, அடுத்து என்னன்றத சொல்லலாம். அவர் தான் கொடுக்க மாட்டேன்றாரு, ஏன் அவர்கிட்டயே போய் நிக்கிறீங்க? வேற யார்கிட்டயாவது போங்க. இவராது 4 கோரிக்கை வந்து எடுத்துட்டு போயிரு. இதுவே அண்ணன் போயிருந்தாருன்னா கோரிக்கை வாங்க போயிருப்பாரு. அண்ணன் போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா என்கிட்ட கோரிக்கை கொடுங்க, நான் வந்து தப்பு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க இங்க வாங்க வாங்கன்றுவாரா? நான் வந்து உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வந்து வேறு பிரதமர் வேறு அதிபர், நீங்க தான் வந்து என்னை பார்க்கணும். இருந்தாலும் தலைநகரம் டெல்லி தானே. உங்களை விட நான் அதிகமா வந்து பேசுறேன், மக்கள் கூட வந்து இணக்கமா இருக்கேன். நீங்க வந்து என்னைய பாப்பீங்களா? நான் வந்து உங்களை பாப்பனா? நீங்க வரும்போது மெலடி சாக்லேட் வாங்கிட்டு என்னை வந்து பார்க்க வாங்க, ஆனா அது கருப்பட்டி கலந்துருக்கணும். சீனி கலந்தா சாப்பிட மாட்டேன், கருப்பட்டியா இருக்கணும். கருப்பட்டில பனைமரத்துல செஞ்ச மெலோடி சாக்லேட்டா இருக்கும், பனை வெள்ளத்துல செஞ்சக்கூடிய சாக்லேட்டா இருந்தா தான் சாப்பிடுவேன். இந்த சீனியில செஞ்சது இந்த மாதிரி இருந்தா அவாய்ட் பண்ணிடுவேன். அப்படியா? ஆமா. இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்தது, ஆனா உண்மையானு தெரியல. குழந்தை பிறந்துச்சு, உண்மைதானா? ஆமா. அது இப்படி அது மட்டும் ஏத்துக்கலாமா? அது தம்பி யாருன்னு சொல்லிருங்க, அப்புறம் மக்கள் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போய் தாய்மாமன் சீர் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஏங்க கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காங்க? அப்படி பார்த்தா அவங்க வைஃபே வந்து முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவங்களுடைய பொண்ணு தான். அதுக்காக சொல்ல முடியாது, அது வந்து சொந்த பந்தம், அதெல்லாம் கட்சி இதெல்லாம் இருக்கு. அப்படி பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, அவங்க அப்பா வந்து காங்கிரஸ்கார், பாரம்பரியமான காங்கிரஸ், இவங்க வந்து பாஜக. அப்படி பார்க்க முடியாது, அவங்க வந்து ஒரு சொந்தத்துல ஒரு மாமாவா இருப்பாரு, அதனால அவர் போய் இந்த சீரெல்லாம் செஞ்சிருக்காரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் அப்படியா? நிஜமாலுமே அப்படிதானா? ஆமா ஆமா. இல்லைன்னா எங்க போறாரு? அப்படி சொந்தத்துல அவர் வந்து அவருக்கு வந்து மாமா முறை அவங்களுக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு, அதனால அந்த சீர் செய்யறதுக்காக வேணாம்லாம் சொல்ல மாட்டாரு. அது எங்க போய் வேணாம்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு புரியல, சீர் செஞ்ச யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? ஏங்க அவரு சீர் தானே அவரும் விரும்புறாரு, நாட்டை சீர் செய்ய தானே அவரும் விரும்புறாரு. அப்ப இந்த சீரை வந்து வேணாம்னு சொல்லுவாரா என்ன? இந்த சீரை வச்சுதான் அந்த சீர் செய்யணும். அது எனக்கு தெரியாது, எந்த சீரை வச்சு எதை சீர் பண்ணுவோம்னே எனக்கு தெரியாது. சீர் வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அது முறை, நம்மளுடைய பண்பாட்டுல இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் காலங்காலமா இப்ப தெரியுதா? ஏன் 50 நிமிஷம் ஆகுதுன்னு வீடியோக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் உள்ளார போனதுனால தான் 50 நிமிஷம் ஆகுது. சரி, கட் பண்ணிக்கிறேன், அப்படியே போயிருவோம். அங்க என்ன கோரிக்கை வச்சிருக்காருன்னு தெரியல நிர்மலா சீதாராமன் அவங்க கிட்ட. அதனாலதான் வச்சுட்டு வருவாரு. இல்ல, அடுத்த டாபிக் போயிடலாங்களா? சிவி சண்முகம் அவர்கள் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உறுதியாக. ஆமா, அது வந்து கன்ஃபார்ம்டாரு. அவங்கள 2 பேருக்கு புரியல, எம்பியும் போய் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டீங்க, எம்எல்ஏவே ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா என்னவா இருக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க? எனக்கு உங்க கொள்கையிலே உங்க நிலைப்பாட்டிலே எனக்கு வந்து விருப்பம் இல்லை, அதனால நான் போறேன். இதுல என்னங்க இருக்குது? அதை தாண்டி வந்து பதவியெல்லாம் நான் வந்து நம்மளுக்கு ஒரு ஜிகர் தண்டான்னு ஒரு படம் இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்துருக்கீங்களா தம்பி? ஜிகர் தண்டா, அதுல ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு வில்லனை பிடிக்கிறதுக்காக வந்து இந்த டீம் ஜிகர் தண்டா அந்த டீம் வந்து போகும். வில்லன் பேர் என்ன? பாபி சிங் நடிச்சிருப்பாரு, அவரு சேது டீம் வந்து போகும். எல்லாம் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட அந்த இதில் போய் உட்காந்தா இன்னொரு தடவை தேடி வந்தாங்களா, அவர் வந்து ஸ்பைடர்மேன் படமும் டைட்டானிக் படமும் இந்த இதெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவர் வரதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கருப்பாடு சொல்லிட்டு சொன்னோன்னா இவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸ்கெட்ச் அவருக்கு இல்ல, சேகருக்கு.
சேகரு ஸ்கெட்ச் அவனுக்கு இல்ல சேகரு உனக்கு தான் சேகர்னு சேது சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் சிவி சண்முகத்தோட நிலைமை. எல்லாரும் கும்பலா வந்தாங்க, வந்து சிவி சண்முகத்தோட வீட்டுல ஆக்கிரமிச்சாங்க, பேசினாங்க, ஃபன் பண்ணாங்க, அது பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி போனாங்க, அப்படி ஜோக்லாம் காட்டினாங்க. சட்டசபையில எந்திரிச்சு எல்லாரும் கையை தூக்குனாங்க, எல்லாம் வேடிக்கை பார்த்தாரு. முதலமைச்சர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தாரு. அவர் ஆடின கேம் தான் இதுல பெரிய கேமே. இது தெரியாம எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆடின கேம் பயங்கரமான கேமு. அழகா போனாரு, முன்னாள் முதலமைச்சரை பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு, எடப்பாடியை பார்க்கறத தவிர்த்தாரு. நீங்க தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி அந்த பக்கம் போய் அவங்களுக்கு போய் பொக்கையை கொடுத்தாரு. ஆஹா, முதலமைச்சர் நம்மளையே வந்து பாக்குறாரு, அப்ப நம்ம தான் ஆதரிக்க போறாரு, நமக்கு அமைச்சர் பதவி கன்ஃபார்ம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது 2 அமைச்சர் பதவியை தூக்கி இவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. விசிகாவுக்கும் கொடுத்தாரு, இன்னொரு 2 தூக்கி காங்கிரஸுக்கு கொடுத்தாரு. என்ன எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாரு, நமக்கு எதுவுமே இல்லைன்னு எஸ்பி வேலுமணி உஷாராயிட்டாரு. ஆஹா, இது ஏதோ பெரிய கேமா இருக்கு, தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அப்படியே இபிஎஸ்க்கு தூது விட்டு அங்கிருந்து அப்படியே ரூட் எடுத்து யூபிஎஸ்ட போயிட்டாரு. இப்ப மாட்டிட்டு முடிக்கிறது சிவி சண்முகம் தான். என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் தலைமையில தான் எல்லாம் கூட்டினாங்க, அவரு தான் வாய் விட்டாரு, அவரு தான் பொதுக்குழு கூட்டணும்னு சொன்னாரு, உக்கிரமா பேசினதே அவரு தான். இப்ப அவரை விட்டுட்டு எஸ்பி வேலுமணி எவ்வளவு பெரிய நல்ல மனிதர்ன்றதை நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவரு சிறப்பானவரோ இல்லையோ சிவி சண்முகம் அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரு. இவ்வளவுதான், இதுதாங்க அரசியல். இந்த அரசியலை தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து வர்றது எடப்பாடி இதெல்லாம் பேசலான்னு பார்த்தாங்க, அங்கிருந்து வந்ததை மறுபடியும் எடப்பாடிக்கிட்டே திருப்பி ஒரு கூட்டம் போயிடுச்சு. ஒரு கூட்டம் அப்படியே ரைட் எடுத்து தாவேக்காக்கு போயிடுச்சு. மீதி இருந்தவங்க ராஜினாமா பண்ணாலே தாவேக்காதான்ற ஆப்ஷன் வந்துருக்கு. இவரும் இல்ல, அதுக்கு நம்ம அடுத்து வருவோம். இப்போ மீதி இருந்தவங்க எல்லாம் எஸ்பி வேலுமணி எல்லாம் போயிட்டு மன்னிப்பு கடிதம் மாதிரி கொடுத்து மறுபடியும் எடப்பாடி கூடயே சேர்ந்துட்டாங்க. அப்போ சிவி சண்முகத்தோட நிலை என்னவா இருக்கு? உறுதியா ராஜினாமா பண்ண போறேன், அவர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காரு. எல்லாரும் ஏதாவது பண்ணிடலான்னு பார்த்தாரு. ஒரு பக்கம் தாவேக்காவை நம்பி அதையும் விட்டுட்டாரு. அங்கேயும் இல்ல, இவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு போனதுனால தானே இவர் ரிசைன். அதுவும் ஒரு ரீசன் தான். இவரு எஸ்பி வேலுமணி அவர்கள் திருப்பி எடப்பாடி கூட விஜய் பேச்சுவார்த்தை அவங்க பேச்சுவார்த்தைக்கு போனதுனால தான் இவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. அதுதான் இப்ப 2 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இதுல 2 பேருக்குமே தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. இது அதிமுக ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருந்தாலும் அந்த ஊர்ல அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. அவங்க நின்னாலுமே அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையவே இருக்கு அப்படின்னு பொதுவாகவே ஒரு பார்வை இருக்கு. ஒருவேளை அவங்க போய் தாவேக்கால சேர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும்? ஏன்னா அமைச்சர் பதவி இப்ப கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. சிவி சண்முகம் எம்பி பதவியும் விட்டுட்டாரு. இப்போ எம்எல்ஏவையும் ராஜினாமா பண்ண போறேன்னு சொல்றாரு. ஒண்ணு அரசியல்ல இருந்து விலகணும், இல்ல தாவேக்கால போய் சேரணும். அவர் இந்த நிலைப்பாட்டிலே இருந்தாருன்னா தாவேக்கால போய் சேரணும். தாவேக்கால போய் சேர்ந்தா ஒருவேளை 6 மாசத்துல இடைத்தேர்தல் ஜெயிச்சு மறுபடியும் எம்எல்ஏவா வராருன்னா அடுத்த கட்டம் என்னன்றத ஃபியூச்சர்ல தான் தெரியும். பட் ஆனா இப்போதைக்கு சிவி சண்முகம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் செய்தியா இருக்கு. எடப்பாடிக்கு கொஞ்சம் மறுபடியும் ஒரு இது வந்திருக்கான். ஓகே, இவர் துளிர் இலை விட்டுச்சு, பட்டு போயிருந்துச்சு. இப்ப கொஞ்சம் வெயில் படாம இருக்கு, அவ்வளவுதான். இந்த கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்காங்க, போனவங்க எல்லாம் கொஞ்சம் போய் தண்ணி ஊத்திருக்காங்க, கொஞ்சம் அப்படி வந்திருக்குது. எப்ப என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க ஏடிஎம்கே. அவங்களுக்கு ஒரு தொண்டர்கள்லாம் ஓகேப்பா எஸ்பி எல்லாம் போல, நிறைய பேர் போல வந்துட்டாங்க. இருந்தாலும் 4-5 பேர் போனாங்கன்றதுல கொஞ்சம் வருத்தங்கள் இன்னும் பட்டியல் இருக்குன்றாங்களே ராஜினாமா இருக்குங்க, பட்டியல் இருக்குங்க. எப்ப அரசியல் இதெல்லாம் இப்ப நடக்கும்னு நினைச்சோமா நம்ம? ஏடிஎம்கே உடைஞ்சு 2 டீம் வரும், 2 டீம்ல ஒரு 4 பேர் அங்க போவாங்க, திருப்பி எல்லாரும் இங்கேயே போவாங்கலாம் நம்ம எதிர்பார்க்கல. அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் விஷயம். இதுக்குதான் இவரு பேசியிருக்காரு, அன்புமணி அவர்கள் பேசியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ இந்த மதுராந்தகம் தொகுதி யார் அவர் பேர் மரகதம் குமரவேல் அவங்களுக்குலாம் SC/ST ஆக்டுலாம் நாங்களாம் நிறைய வேற வாங்கியிருக்கோம். அவ்வளோ கலையில் அந்த இதில் களத்தில் வேலை பார்த்துருக்கோம். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இப்படிலாம் போயிருக்கீங்க சிஎம் சார், இட்ஸ் வெரி ராங் சார் அப்படின்னு இருக்காங்க. ஒரு கூட்டணியிலிருந்து இன்னொரு கூட்டணிக்கு போகும்போது நீங்க முதல்ல இனிமேல் தொகுதிக்குள்ள வர முடியுமா? அந்த தொகுதி உங்களாலேயே ஊருக்குள்ளார வர முடியுது, உங்களாலேயே ஊருக்குள்ளார ஒரு பிரச்சாரம் பண்ண முடியுது. கூச்ச நாச்சம் இல்லாம நீங்களும் உங்க அப்பாவும் அடிச்சுக்கிட்டீங்க. அதையெல்லாம் தாண்டி சரி அதுவாது உங்க குடும்ப பிரச்சனைன்னு விட்டுட்டு போலான்னு பார்த்தா இந்த கட்சியில இருந்து இந்த கட்சி, இந்த கட்சிக்குல இருந்து கூட்டணி, இந்த கட்சின்னு நீங்க எத்தனை தடவை மாறி போயிருக்கீங்க. நீங்க உங்க மக்களுக்கு கொடுத்த எத்தனை வாக்குறுதிகளை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இல்ல உங்க வாக்குறுதிகள் இருக்குல்ல, உங்க கட்சி ஆரம்பிச்சப்ப உங்க தந்தையார் கொடுத்த வாக்குறுதிகள்ல என் குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன வாக்குறுதிகள்ல எத்தனை அன்புமணி அவர்கள் குடும்பம் மீறி இருக்கு. அன்புமணி அவர்களே வாரிசு அரசியல் தான் பண்றாரு. அவங்க எத்தனை தடவை கூட்டணி மாறி இருக்காங்க. அந்த கூட்டணி மாற மாட்டோம்னு சொல்றதுக்காக என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க பொதுவெளியில இருக்கு.
இனிமேல் நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலோ இல்லை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் என் தாய் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு ஒன்று சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆச்சு. அப்பனா அப்படியா பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா கிடையாது. இன்னைக்கு என்னமோ போனாரா, அவங்களுக்கு போய் கஷ்டப்பட்டாரா. விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி தானே, அரசியல் பண்ண வந்திருக்கோம், அரசியல் பண்ண தான் வந்திருக்கோம். அவரும் அரசியல் தாங்க பண்ணுவார். பின் அரசியலுக்கு வந்துட்டு அவர் மட்டும் சினிமாவா பண்ணுவாரு, அரசியல் தான் பண்ணுவாரு. இவங்க எல்லாம் ஒரு கேம் ஆடுவாங்களா, ஆனா அவர் மட்டும் நல்ல கேம் ஆடுவாங்க, நியாயமான கேம் ஆடணுமா. இவங்க எல்லாம் எல்லாரும் டேர்ட்டி கேம் ஆடுவாங்களாம். இப்போ எல்லாரும் நீங்க டேர்ட்டி கேம் ஆடுறீங்கன்னா, டேட்டி கேம் தான் ஆடுறாங்க. இங்க ஆடுறது எல்லாமே டேட்டி கேம் தான். அதுல அவரும் இப்ப பங்கெடுத்துக்கிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் இதுல நல்லது கெட்டதே கிடையாது. இது அரசியல், அவ்வளவுதான். இதுல போய் நீங்க நல்லது கெட்டதெல்லாம் பேச முடியாது. கடைசியில என்னையே அரசியல்வாதியா மாத்திட்டீங்களா? அவர் இன்னைக்கு இல்ல, அவர் எப்பயோ அரசியல்வாதி ஆயிட்டாரு. நான் தான் பல தடவை அவர் எப்பயோ அரசியல்வாதி ஆயிட்டார் விஜய் அவர்கள். அப்போ அன்புமணி அவர்கள்லாம் பேசுறது எனக்கு புரியவே இல்லை. மரகதம் குமரவேலுக்கு நாங்க வந்து அப்படி வந்து வேலை செஞ்சோம், இப்படி வேலை செஞ்சோம். எல்லாரும் எல்லாருக்காக வேலை செய்யறது தான். அதுக்கு அந்த கட்சியே அவ்வளவு கவலைப்படலை. ஏன் இவரு இவ்வளவு கவலைப்படுறாருன்னு தான் புரியல. அதுக்கு வந்து இப்போ எல்லாரும் பொது வேட்பாளரை நிறுத்தி, அங்க அந்த இடத்துல பொது வேட்பாளர்களை நிறுத்தி, உங்களுக்கு அது வேணும், நம்ம வந்து அவங்களை ஜெயிக்க வைக்கணும். யாரு பொது வேட்பாளர்? எங்க கட்சியில இருந்தா இருக்காங்க பத்தியா, அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க வந்து பத்தியா. அதான் இருக்கிற 5ல எனக்கு ஒரு 2 குடுன்னு கேட்கறதுக்காக, அதுக்குதான் 4 இருக்காங்கல்ல அப்படின்னு 2 சேர்த்துன்னு வச்சுங்களேன். திருச்சி கிழக்குல ஒண்ணு இருக்குது இல்லையா, அவங்கள்ட்ட 4 எம்எல்ஏ இருக்காங்கயா. இப்ப 5 6 இப்ப இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வரும்னு வச்சுங்களேன். ஒரு 10க்குள்ள வருதுன்னு வச்சுங்களேன். எங்களுக்கு ஒரு 3 கொடுங்கன்னுவாங்க. அப்ப அந்த 3ல போட்டு 1 2 ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும்ல. ஃபியூச்சர்ல ஒருவேளை அமைச்சர் பதவி கிடைச்சதுன்னா பாஜக கேட்கும்ல. பாஜக கேட்கும் வாய்ப்பு. எங்களுக்கு ஒரு 2 கொடுங்க, எங்களுக்கு ஒரு 2 கொடுங்க, நாங்க மறுபடியும் போய் அவமானப்பட்டு வரோம், இப்போ இந்த அவமானம் எங்களுக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் அவமானப்பட வேண்டியிருக்குனாங்க அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு இது, அர்ஜுன் சம்பத்தும் காயத்ரி ரகுராம் அவர்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாமே மிஷினரி. அர்ஜுன் சம்பத் தனி, காயத்ரி ரகுராம் வந்து ஏடிஎம்கே அந்த மகளிர் அணி துணை செயலாளராக இருக்காங்க. என்ன சொல்றாங்க, நம்மலாம் மிஷினரியில போய் நம்ம வந்து தைச்சிட்டாங்களாம், நம்மள அந்த மிஷினுக்குள்ள விட்டு தைச்சிட்டாங்களாம். ஆமாங்க, எல்லாருமே கிறிஸ்தவர் இதாக இருக்கீங்கன்னா தாவேகால அமைச்சரவையில் போடுறதுலேருந்து அதுலேருந்து இதுலேருந்து புசியானந்தர் இருக்கலாம், இல்லை போட்டுலாம் வைக்கிறாரு, அவர் இருக்க மாட்டார். கவுண்டர் கட்சியாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லை? கிறிஸ்தவ கட்சியாக இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. ஆமாம், உங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஒரு சமுதாய இதுவாக மாறிடுச்சு. அது வந்து ஒரு பலதரப்பட்ட கட்சியாக இருந்துச்சு, எல்லாரும் இருந்தாங்க. மதம் கூட அதில் பிரச்சனையாக இல்லாமல் இருந்துச்சு, ஜாதி பிரச்சனையாக இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு டாமினேஷன் இருந்துச்சு, ஒரு சசிகலா அவங்களுக்கு போது ஒரு டாமினேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கம்மியாகி எடப்பாடி என்னைக்கு உள்ள வராரோ அவருடைய சமூக மக்கள், அவருடைய சார்ந்த சமுதாய மக்களுடைய கூட்டம் அப்படின்றது பெருசாச்சு. இப்போ அந்த அது மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணாங்க இல்லையா, அது உண்மை, அது அப்படி ஆச்சுன்றது உண்மை. இப்போ இவங்க எப்படி பிராண்ட் பண்றாங்கன்னா, கிறிஸ்தவ ஆட்சி இது, முதலமைச்சர் ஜோசப் விஜய், அவருக்கு பக்கபாலமாக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு இந்த கிறிஸ்தவர்களா எடுக்கிறாங்க. அது உள்ளார போட்ட அதிகாரிகள் இவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. இது ஒரு நரேட்டிவ், இது ஒரு கிறிஸ்தவ ஆட்சின்னு தெரிஞ்சுதானே போட்டாங்க. மக்கள் ஒன்றும் ஜோசப் விஜய்ன்னு அவர் ஒன்றும் மறைக்கலையே. நான் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி தானே அவர் வந்து நின்னாரு. அப்புறம் என்ன அதுல உங்களுக்கு என்ன, இப்போ இல்லை 2017 சொல்லிட்டாரு நான் ஜோசப் விஜய் தான் சொல்லி மெர்சல் அப்பவே வந்து சொல்லிட்டாரு. அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. அது இல்லாம நம்ம ஊர்ல இந்த விஷயம்லாம் இல்லைங்க, இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் இதெல்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் பார்த்தா ஜெயலலிதா இல்ல, அதுதான் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பிராமணர்னு சொல்லு, அவங்க ஆட்சியில் உட்கார வைக்கல. தொடர்ந்து எத்தனை தடவை அவங்க வந்து ஜெயிச்சு நம்மளை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. கலைஞர் அவர்களின் குடும்பம், அவங்களுடைய இதை பத்தி ஹிஸ்டரி எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவங்கள வந்து ஆட்சி செய்ய விட்டுருக்காங்க அப்படின் போது விஷயம் அது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற நம்பிக்கையில மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க கிறிஸ்தவர்கள், இவர்கள் இஸ்லாமியர்கள்ன்ற கான்செப்ட் எல்லாம் ரொம்ப ஒரு இருக்கலாம், அந்த ஒரு சில பல தொகுதிகள்ல ஏரியாக்கள்ல இருக்கலாமே தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. இவங்க அதை பிராண்ட் பண்ண நினைக்கிறாங்க, காயத்ரி ரகுராம் அதை பிராண்ட் பண்ண நினைக்கிறாங்க, பிடிக்கல, அதனால அவ்வளவுதான். அது அப்படிதான், அது அந்த எண்ணம் அப்படி இருந்துச்சுன்னா அது அப்படிதான் இருக்கும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. புது எண்ணமா இருக்குது, அது நல்ல, அது ஒரு புதுசு. அது அந்த மாதிரி சொல்றாங்கனாலே அவங்க ஒரு RSS பின்னணியை உடையவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா காயத்ரி ரகுராம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவுதான், சிம்பிள். அதனாலதான் அதுதான் எதிர்ப்பு குரல், அது அப்படிதான் வரும். அது எங்கேயோ அது எங்கேயோ இருந்தது தானே, அந்த டீம் எங்கேயோ இருந்த டீம் தானே இங்கே உள்ளார வந்திருக்கு. அது அப்ப அந்த பேச்சு அப்படித்தானே இருக்கும். இதுல சொல்லல, உங்களால நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்திருக்க கூடாதுன்ற மாதிரி இருக்குது. அடுத்து திருமாவர்கள், அவரும் வந்து அந்த
ஃபைட் நடந்துச்சு பாத்தீங்களா? அதுல வந்து ஸ்பைடர் ஃபைட் நீங்க நான் அந்த வீடியோ பார்க்கல. அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ தூக்கி வீசிட்டு இருந்தாங்கன்னு தான் பார்த்தேன். அந்த ஜம்ப் வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் 7 மலை வச்சு பொத்து அது எகிரி வீசு பார்த்தீங்களா? போலீஸ்கார மேலேயே விழுந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது தனியா இருக்குங்க, அந்த விழுறது மட்டும் டைரக்டா போய் கீழே விழுந்தாங்க. ஒருத்த மேல இருந்து சேஃப் லேண்ட் ஆயிருக்காப்புல. அது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இப்படி இருக்கும்போது அடிக்கிறது கூட எங்கேயாவது வந்து இதாகும். எங்க இருந்து எகிரி குதிச்சான்னு தெரியல. எகிரி குதிக்கும் போதே வாட்டமா இருக்கும்ல அடிக்கிறதுக்கு. அது கட்டை கல்லெல்லாம் வச்சிருக்காங்க, துண்டா தெரியும். கூட்டம் இங்க இருக்குன்னு இங்க இருந்து விழுவுற, புடிச்சு விழுவுது அடி செஞ்சு விட்டுருக்காங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்காரு திமுக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருந்திருக்கோம், எங்கள் வாக்கும் உங்களுக்கு போயிருக்கு, உங்கள் வாக்கும் எங்களை முக்கியமாக அது எங்கள் வாக்கு உங்கள் வாக்கு, இந்த கிறிஸ்தவர் வாக்கு இஸ்லாமியர் வாக்கு இல்லாமல் பொதுவாக எல்லாரோட வாக்கும் எல்லாமே இதாக போய் நீண்ட நெடிய வீடியோ. அது ஃபுல்லாக அது பண்ண முடியாது. அவர் நிறைய பேசியிருக்காரு, அவரோட ஃபேஸ்புக் இதில் வந்து பேசியிருக்காரு. என்னன்னா அந்த சண்டையை பற்றி தான் பேசியிருக்காரு. திமுக காரங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்களால பொறுத்துக்க முடியல, அவங்களோட எண்ணங்கள் நமக்கு புரியுது, அமைச்சரவை வாங்கினது பொறுத்துக்க அவங்க கூட நம்ம இருந்தோம், அவங்கள இன்னைக்கு பயங்கரமா திட்டக்கூடிய தாவேக்கா கூட நம்ம இருக்கோன்றதை அவங்களால ஏத்துக்க முடியல, அந்த எண்ணம் எனக்கு புரியுது, ஆனா அதை வந்து நியாயம் கிடையாது, அது சரி கிடையாது, அரசியல் ரீதியாக இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், இதுக்காக வந்து திமுகவினர் கோவப்படுறதுன்றது சரி கிடையாது அப்படின்றத அவர் வந்து தெளிவுபடுத்தி இருக்காரு. இதுதான் நம்ம நேற்றே சொன்னதுதான், இது இப்படிதான் இருக்கும். திமுகவுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நீ இருந்தா எங்க கூட, அதுவும் இப்போ ரொம்ப மோசமாயி போச்சு. நீ எங்க, அதாவது அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நீ எல்லாம் எங்க டீம் தான், நீ எல்லாம் என்னைக்கும் வெளியவே போக கூடாது, உனக்கெல்லாம் வந்து நாங்க வந்து எழுதி வச்சுட்டோம், நீ இங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி. அவங்கள இன்னைக்கு ஒருத்தர் வந்து அமைச்சர் பதவிக்கு போயிட்டாரு, அந்த அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்கன்னு போது இவங்களால அதை ஏத்துக்கவே முடியல. அதனால ஆமா, அமைச்சருங்க விசிகா கட்சியில இருக்கவர் ஒருத்தர் அமைச்சர், நீ என்ன அமைச்சரு அப்படின்ற மாதிரி. இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அதனாலதான் திமுகவுக்கும் விசிகாவுக்கும். ஆனா இப்போ என்ன சொல்றாரு, விசிகாவினர் யாரும் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லாதீங்க, சண்டை போடாதீங்க, ஏன்னா அவரு உஷாராவே இருப்பார், எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், ஆகவே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. திடீர்னு ஒரு வேலை ஏதாவது நடந்து சிரிச்சது அது தப்பு கிடையாது. அவங்க எப்பயோ சிரிச்சாங்க, அவங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? எனக்குமே அதுல ஒன்றும் புரியலங்க. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை ஒண்ணுதான், பொண்ணு இறந்தது உண்மை, அது எல்லாரும் போய் இது பண்றது உண்மை, பதட்டமானது உண்மை. இப்ப என்ன அவங்க சிரிச்சதுனாலே இப்ப அவங்களுக்கு அந்த இது இல்லைன்னு அர்த்தமா? இல்ல சிரிச்சது தப்பு இருக்கலாம், ஓகே, அதுக்காக அவங்க சிரிக்கவே கூடாது. இப்படி இப்போ வெளியே இங்க முடிச்சு அவங்க வெளியே போய் சிரிச்சிருந்தா உங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு அங்க சிரிச்சது தானே பிரச்சனை. என்னவோ ரெக்கார்டிங்ல இருக்கும்போது சிரிக்க அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க ஆன் ரெக்கார்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பேசுவாங்க. இவங்க நம்ம ஆட்கள் அதுக்கு முன்னாடியே ரெக்கார்டிங்க போட்டு, ஆனா அது கூட இவங்க ஏன்னா இங்க பாருங்க ஒரு டீம், அது எந்த டீம்னு எனக்கு தெரியல, அது இந்த டீமான்னு தெரியல, இந்த டிவிகே டீமா என்னன்னு தெரியல, அது ஏங்க அப்படின்னு. அது எல்லாம் கிடையாது, அது உண்மைதான், உண்மையான ஃபுட்டேஜ் தான். அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி அவங்க சிரிச்சதுன்றது உண்மைதான். ஆனா அந்த சிரிச்சதுனாலேயே அவங்களுக்கு வந்து மனிதாபிமானம் கிடையாது. அவங்க மனிதாபிமானம் இல்லைன்னா அது எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும்? அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய வேலையில அவங்க இந்த மாதிரி நிறைய வழக்குகளை வந்து பார்த்துருப்பாங்க. அதனாலேயே கூட அவங்களுக்கு வந்து இது ஒரு இல்லாம போயிருக்கலாம். உண்மைதானே, அவங்களுக்கு போக்சோ வழக்கு போட்டிருக்காங்க. போக்சோவா அவங்க மேலையா? குண்டாஸ் போட்டிருக்காங்க அவங்க மேலையா? அவங்க மேல இல்ல, அதான பார்த்தேன். அந்த குற்றமன்னார்ல அந்த பழியல் அவங்க மேல. அதுவே புரியலையேங்க, அந்த 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் மாத்தி பேசுறது. அதுவே அவங்க ஊத்தி வச்சிருந்தாங்க, அதை எடுத்து நான் குடிச்சிட்டேன்ற. அவரை கேட்டா எனக்கு அது பழக்கமே கிடையாதுன்றாங்க. அப்புறம் அவங்கள கேட்டா அது பழக்கமே எல்லாம் மறுபடியும் அந்த வைக்கிறாருன்னு. அதுவே பெரிய குழப்பமா வச்சிருக்காங்க. ஆமா, எவனோ வீட்டுல இருந்து வச்சுட்டு போயிட்டான், அதை எடுத்து இவங்க தெரியாம குடிச்சிட்டாங்க, அவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்ப எவன்டா வீட்டுக்குள்ள வந்தது, அதையா சொல்லுங்களா? யார் பண்ணா வந்தான் அப்படின்ற மாதிரி தெரியல. ஒண்ணு நடந்தது, ஆனா அந்த பொண்ணோட குட்டி பொண்ணோட உயிர் போனதுதான் மிச்சம், வேற எதுவும் கிடையாது. அடுத்து ரெட் ஜெயின்ல என்ன படம் வருது? செண்பகமூர்த்தியா? அவரு ரெட் ஜெயின்ல இருக்கிற செண்பகமூர்த்தி, அவர்தான் முக்கியமான. செண்பகமூர்த்தி தான் எல்லாமே. அங்க கால் ஷீட் கேட்கறதுக்காக அதை வச்சு நான் வீட்டுக்கு போயிருக்கேன். ஆமா, தாவேக்கா போய் கால்ஷீட் கேட்கிறாரா? யாருக்கிட்ட? தளபதிட்ட கேட்டு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப லாஸ்ட்ல போகுது, கிட்டத்தட்ட நிறையா உங்களெல்லாம் வேற அடிச்சிட்டோம், அது நஷ்டஈடாக வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்க போயிருக்கான். அது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருக்கு ஜோ. அவர் போய் ஆதவர்ஜுனாவை சந்திச்சதுன்றது சினிமா வட்டாரத்தில் பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணி, திருப்பி வந்துருவாங்க. இல்லை ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா
ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க. சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க. அதுவும் செண்பகமூர்த்தியை பற்றி சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்குன்னா, எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஆனால் அவரை பற்றி கேள்விப்படுறதோ இல்லை சொல்கிறவங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஒரு அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியே நாங்கள் தான் ரூல் பண்ணுவோம். ஏன் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது கூட இந்த மாதிரி இருக்கும்போது கூட நம்ம தான்டா, கவலைப்படாதீங்க, ஆட்சி வந்துடும், இந்த 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ரூல் தான், நம்ம சொல்றது தான் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் சில தகவல்கள் வந்து வருது. அப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே வந்து சிஎம் அவர்களை வந்து டேக் பண்றாங்க. சிஎம் டேக் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து திரைத்துறையினர் உங்களுக்கு தெரியும், இவங்களை மாதிரி ஆட்களை பத்தி உங்களுக்கு தெரியும், இவங்களை நீங்களே வந்து அவங்க அனுமதிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால ஆதவர்ஜுனா சந்திச்சதுல கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஆதவர்ஜுனாவுக்கு திமுகவுடைய நெருங்கிய நட்பு உண்டு. அவர் வந்து இன்னைக்கு பேசுறாரு எல்லாம் ஓகே, பட் ஆனா அவருக்கு ஒரு நெருங்கிய நட்பு உண்டு அப்படின்றத எல்லாரும் வந்து சொல்றாங்க. அவருக்கு சபரீசன் அவர்கள் கூட நெருங்கிய நட்பு இருக்கு. அவர் தோக்கடிச்ச கார்த்திக் மோகனும் அவரு கூட நெருங்கிய நட்பு உண்டு. அதனால அவர் மேல எப்பவுமே சந்தேக கண்ணோட்டம் ஆதவர்ஜுனா மேல இருந்துகிட்டே இருக்கு. அதை போய் ஒரு வலு சேர்க்கிற மாதிரி இவரும் போய் அவருக்கு சால்வையை போட்டு அவர் கூட வந்து ஒரு அமைச்சரை எல்லாரும் பார்க்க வருவாங்க. ஆனா ஒரு சினிமா சார்ந்த அமைச்சர் கிடையாது. அவர் ஒரு பொதுப்பணித்துறையோட அமைச்சரா இருக்காரு. அவரை ஏன் செண்பகமூர்த்தி வந்து சந்திக்கணும்? அப்ப நட்பின் அடிப்படையில சந்திக்கிறீங்கன்னா அப்ப இன்ஃபுளுன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அப்ப மீண்டும் ரெட் ஜெயண்டோட படங்கள் ரிலீஸ் ஆகுறது எந்த பிரச்சனையும் இருக்காதோ அப்படின்னு ஒரு டவுட் வர மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்குன்னு பேசப்படுது. அது என்ன அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. எதுக்காக போனாரு, ஏன் போனாருலாம் தெரியாது. ஆனா போயிருக்காருன்றது உண்மையான செய்தி. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்திகளா வந்து இருக்கு. அது இல்லாம டெய்லி கவுண்ட் போடுறாங்க. 15 நாளுக்கு 25 கொலைகள், 16 நாளைக்கு 28 கொலைகள். நியூஸ் ஏரிதாஸ் எல்லாரும் தான் வரிசையா போட்டுட்டு இருக்காங்க. இது இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஏடிஎம்கே ஆட்சியில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, டிஎம்கே ஆட்சியிலே ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த இது அந்த அமைச்சர் இந்த அமைச்சர்னு. இப்பெல்லாம் டே டு டே இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு. 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மதுரையில இப்படி ஒரு நடந்து போச்சு. 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதுல உசிலம்பட்டியில இப்படி நடந்து போச்சு. இதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ரோட்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் அப்படியே அண்ணாந்து பார்த்துக்கிட்டே போயிருந்தாரு. ஸ்பீட் பிரேக்கர்ல கால் தடிக்கி கீழே விழுந்துட்டாரு. மோசமான தாவை காட்சியில் ஸ்பீட் பிரேக்கர்களை அகற்ற ஜோசப் விஜய் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்படின்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்கும்ன்றது தெரியல. இந்த மாதிரி ட்வீட்டுகளை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி நடத்துறது கஷ்டம் தான் தோணுது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துகிட்டே இருக்கு புகார்கள். 15-16 நாளுக்குள்ள ஏகப்பட்ட புகார்கள் வந்து வருதுன்னா எப்படி தாங்குவாரு சிஎம்? வாய்ப்பு இல்லை. ஆமா, அதே மாதிரி பார்க்க கூட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் காதலே வாங்காத அளவுக்கு தன் வேலை என்னமோ அது நோக்கி போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அமைச்சர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு, வேந்தர் வந்து முதலமைச்சர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது வேற இது, அது முந்தைய ஆட்சியில கடைப்பற்றதை பின்பற்றதான் பின்பற்றணும் அவசியம் இல்லை அப்படின்றாரு. யார் நீங்க எல்லாம் எங்கிருந்து வரீங்கன்ற மாதிரி முதலமைச்சராக ஏந்தர் முதலமைச்சராகவே இருக்கலாம்னு சொல்லி கூட உத்தரவுலாம் வந்து உச்சநீதிமன்றத்தால வருந்திருக்கும் போது அது ஏன் வேணான்னு சொல்லி இப்போ அப்புறம் வந்து பிஜேபியோட வாசனை வருதுன்னு சொல்லும்போது அப்புறம் இந்த கோவங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வருது. இதுதான் போயிட்டு இருக்கு எல்லாருக்கும். அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னும் முக்கியமான நியூஸ் இல்லை இருக்குயா. முக்கியமான செய்திகள் எல்லாமே வந்து இன்னைக்கு பதிவு பண்ணிருக்கோம். வேற ஏதாவது விட்டுருந்தா நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. திவ்யா சத்யராஜ், அருண் ஐபிஎஸ் அது நம்ம சொல்லியாச்சு பேசியாச்சு. அதுக்கு மேல அவரு என்ன பிளான் பண்ணிருக்காருன்றது யாருக்கும் தெரியாது. முதலமைச்சர் ஏன் அவரை பதவியில் எப்படி வச்சிருக்காருன்றது யாருக்கும் தெரியும். அவன் பொருள் எடுத்து அவனே போடுற கதையா வந்து இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். அது நம்ம வந்து சொல்ல முடியாது. அதுக்கு மேல ஏதாவது நடந்துச்சுன்னா பார்ப்போம். சொல்லுங்க. திவ்யா சத்யராஜ் உதயநிதி அவர்களை போய் மீட் பண்ணிருக்காங்க. இது நியூஸ் இல்லையா? ஏங்க நீங்க துப்பாக்கி படத்துல வர மாதிரி இதை தானே நீ முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. இதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளாட்சி எதுவும் தேர்தல் வருதா? இல்லை. சரி, அதுக்கு கேட்டேன். அந்த மேயர் ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி. இளைஞர்கள். சரி 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 அந்த இளைஞர்கள் வச்சு. ஆமா, நான் கூட பார்த்தேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் எனக்கு ஒன்று காட்டினீங்க, நான் உங்களுக்கு ஒன்று காட்டினேன். இளைஞர்கள் நான் சொன்னேன் இந்த 10 தலை 10 இல்லை 100 தலை 100 தலை நான் ஒன்று காட்டினேன். எல்லாம் இறங்கிட்டாங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி. என்ன சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, நோ ஏதோ தப்பா இருக்குதுண்ணா, இந்த பூமர்கள் எல்லாம் உள்ளார வந்துருக்குதுங்க, ஏதோ தப்பா இருக்குது. அவன் என்னன்றானுங்க, எங்களை விட்டுருங்க, தாவேக்காக ஓட்டு போட்டது எங்க தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. அடுத்த எலெக்ஷன் வச்சீங்கன்னா நாங்க திமுகக்கே ஓட்டு போட்டுறாங்க. இவங்களை அனுப்பாதீங்க, இந்த சைடு அனுப்பாதீங்க, சகிக்கலன்றாங்க. எங்களால முடியலைங்க, எங்களோட வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நாங்க நிறைய இஎம்ஐ கட்டுறோம். இதை வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டரா பார்க்க. அதுதான் ஏன் சொல்றேன் ஐயா, அதுதான் உண்மைதான். எல்லாம் எங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இஎம்ஐ கட்டணும்,
லோன் இருக்கு, வாழ்க்கையோட பிரச்சனைகள் இருக்கு. சரி, அந்த நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம். சோசியல் மீடியாக்குள்ள இன்ஸ்டாகிராமுக்குள்ளார போனா இங்க வந்து நிக்கிறாங்க பெரும் பெரும் வழக்கம் போலதான். இல்ல பார்த்தேன் எனக்கு வரிசை நம்ம நேரத்துக்கு பேசணும்ல, அதுக்கப்புறம் வரிசையா அனுப்பிட்டு இருந்தாங்க. இந்த இதானே அது 10 தலை அதான் சொல்றானுங்க, தெரியாம ஓட்டு போட்டவங்க டிவி கேக்கு நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், நீங்க இந்த ஆட்சியை கூட கலைச்சிருங்க. அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் எடுத்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து வெளியே போயிடுங்க. அதுக்கப்புறம் விட மாட்டோமே, நிம்மதியா வாழ முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் விட மாட்டோம். நீங்க திமுக உட்கார வச்சாலும் விட மாட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்க இன்னும் உக்கிரமா பண்ண ஆரம்பிப்போம். அப்ப டிவிக்கவே இருக்கட்டும். கண்டிப்பா கார்த்திக், நாளைக்கு நிறைய விஷயங்கள் இருந்தா பேசுவோம். நாளைக்கா? ஆர் யூ ஷூர்? நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்ல முடியாது. வரலாம் வராமலும் போகலாம். அது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா அதனால காத்திருந்தோம் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நாளைய பொழுது நிச்சயம் இல்லாத எப்பவுமே தான். அது என்னோட ஃபேவரட் டைலாக். இன்றைய பொழுதே நிச்சயம்ன்றது தான் இருக்கும். தொடர்ந்து பேசலாம் கார்த்திக். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு